ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு முஹர்ரம் ஹிஜ்ரி 6ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவருடைய மகளை திருமணம் செய்தார். அவருடைய வாப்பா நெருப்பு வணங்கி மஜூசி சஃபியா பின்த் ஹுயை. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்தது. அவருடைய வாப்பா யூதராக இருந்தார், மஜூசியாக இருந்தார். ஆனால் அவ முஸ்லிமாக இருந்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மணந்தது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில தான். ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 7ல தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது. இந்த காலத்துடைய யுத்தம் யாருக்கு எப்படி நடைபெறுகிறது என்று தெரியும். இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது ஹைபர். அங்கதான் யூதர்கள் துரத்தப்பட்டார்கள், அங்க டென்ட் அடித்தார்கள். அவர்களுடைய கோட்டை இருந்தது. சொல்லுவோமே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோட்டையின் கதவை பல பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த கதவை தன்னுடைய ஒரு கையால் பிரட்டினார்கள். அப்ப ஹைபர் என்பது ஒரு விவசாய பூமி. அங்க யூதர்கள் இருந்தார்கள். அந்த ஹைபர் யுத்தம் நடைபெற்றது முஹர்ரமுடைய மாதத்தில். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா அபூ குஹாஃபா மரணித்தது இதே முஹர்ரம் 14வது ஹிஜ்ரி 14ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னுமொரு மனைவி மாரியத்துல் கிப்தியா, அவ மிஸ்ரை சேர்ந்த ஒரு பெண், கிப்தி, நபி அவர்களுக்கு அடிமையாக கிடைக்கப்பட்ட பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது, இப்ராஹிம் நபியுடைய மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தது இதே முஹர்ரமுடைய மாதத்தில். அது ஹிஜ்ரி 16ல ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது. அதனை மாத்திரம் கொண்டாடப்படுகிறது. அது கொண்டாட்டத்துக்குண்டான செயல் அல்ல. நபியுடைய பேரப்புள்ளை கொலை செய்யப்பட்டது ஹிஜ்ரி 61ல, அதுவும் முஹர்ரமுடைய மாதத்தில். இது ஒரு கொண்டாட்டமாக எடுத்து சிலர் செய்தாலும் மார்க்கத்தில் அது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது முஹர்ரமுடைய மாதத்தில் நடைபெற்ற இஸ்லாமிய நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறார்கள். யூதர்கள் கூட நோன்பு பிடித்தார்கள். கேட்டார்கள், ஏன் நோன்பு பிடித்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், இல்ல, எங்கட நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது இதே முஹர்ரமுடைய மாதத்தின் 10வது பிறை நாளண்டைக்கு ஆஷூரா. அந்த ஆஷூரா என்ற சொல் எதிரிந்து வந்தது அரபுல. ஆஷிர் என்றால் 10, ஆஷூரா 10வது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், மூசா இருக்கிறாரே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களை விட நாங்க தான் அவருக்கு தகுதியானால், வஅன அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு உரித்தானவர்கள் நாங்கள், உங்களை விட நாங்கள் நோன்பு பிடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிக்கும்படி. இதை சரியாக புரிந்து கொள்ளணும். அவர்களும் நோன்பு, முஸ்லிம்களும் நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெறுத்தார்கள் என்றால் யூதர்களை, நீங்களும் ஒரு நோன்பு நாங்களும் உண்டு, எண்ணிக்கையில கூட நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது, எண்ணிக்கையில கூட ஒப்பாக கூடாது. அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன். ஏன்? யூதர்களுக்கு மாற்றம் செய்வேன். அவர்கள் ஒரு நோன்பு உண்டால் நாங்கள் 2 நோன்பு. அதனாலதான் தாசுஆவுலையும் 9வது நாளையும் நோன்பு, நாளைக்கும் நாளண்டக்கும் 2 நோன்பு. அது ஒரு நோன்போடு போயிருக்கும். பின்னால் உள்ள ஒரு காலத்திலே மக்கள், நாங்க 2 பேரும் நோன்புல உண்டாகிட்டோம் என்ற பேச்சு வரும். யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை 2ஆக மாற்றினார்கள். என்ன கிடைக்கும்? 14 அவர் நோன்பு பிடிக்கிறோம், 13 அவர் 14 அவர் பசியில இருக்கிறோம். 365 நாள் அல்லது 354 நாள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். 14 அவர் நோன்பின் மூலம் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். தவறாது எல்லோரும் நாளைக்கும் நாளன்றைக்கும் நோன்பு பிடிக்க நாங்கள் நியத்து வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த நோன்பு பிடிப்பதன் மூலம் 2 விடயங்கள் தெளிவாகுது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதற்கு அவர்கள் பிடித்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னார்கள், அதற்கு நன்மை கிடைக்கிறது. இரண்டாவது, 2 நோன்பு பிடித்தால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் செய்தார்கள். மார்க்கத்தில் தனியான ஒரு கிதாபே இருக்குது. நபி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்த இடம். நீங்கள் சஹர் செய்யுங்கள், அவர்கள் சஹர் செய்ய மாட்டார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்றார்கள். அடுத்தது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மென்சஸ் உடைய காலத்தில், அந்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய வீட்டு பெண்களை வீட்டுக்கு வெளியே வைத்து விடுவார்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், அவர்களோடு உறவை மாத்திரம் செய்ய வேண்டாம், அடுத்த அனைத்தினையும் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எல்லா காரியத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த படிப்பினையையும் இந்த முஹர்ரம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்தை கௌரவப்படுத்தி இந்த வருடத்திலே நடைபெற இருக்கக்கூடிய ஆபத்துக்களை அல்லாஹ் எங்களை விட்டு நீக்கி எங்களுடைய ஆயுள்களை அல்லாஹு தஆலா அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தோடு, ஐக்கியத்தோடு, சுபீட்சத்தோடு நாட்டுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் வாழ வைப்பானாக.